வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இது என்னடாப்பா இந்த பிள்ளை ஆவுனா வந்து வீடியோஸ் வந்து ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுது, ஓன் வாய்ஸ்ல வர வீடியோ போடுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதை நம்ம ப்ராப்பரா போடுறோமான்றது தான் முக்கியம். அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன வந்து மன்னிச்சு விட்டுருங்கோ. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஸ்கின் கேர்ல ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், அதுவும் மேக்கப் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், டபுள் கிளென்சிங் பண்ணுவோம். அது பத்தாததுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதான் போர்ஸில் நல்லா டீப்பாக வந்து ஃபுல் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு வரும்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். அது பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை. ஆனால் அப்படி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா துவச்சி வர புளிஞ்சு எடுக்கிறோமா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, என்னாச்சு ஒரு மாதிரி நமக்கே, அதுவும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க முக்கியமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நமக்கே ஏதோ அங்கங்கே வந்து க்ளோ வந்து இருக்குது, அது இந்த எக்ஸஸ் ஆயிலில் அவர் ரிமூவ் ஆகியிருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் மேக்கப்லாம் நீங்க போட்டிருக்கீங்க, இல்லை நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், ஆனால் என்னோட ஸ்கின்ல இந்த பொல்யூஷன் அப்புறம் வந்து இந்த டர்ட்ஸ் அண்ட் கங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றவங்களும் தாராளமாக நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம இப்போ என்ன பண்ணணுன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளென்சிங்காக நம்ம ஸ்கின்னுக்கு எடுக்க போறது மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு பாம் டைப்ல இருக்கக்கூடிய மேக்கப் ரிமூவர் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை அப்ளை பண்ணிட்டு நல்லா 30 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுங்க. சாரி, 30 மினிட்ஸ் இல்ல, வெறும் 30 செகண்ட்ஸ் மசாஜ் கொடுங்க. 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இதோ என்னடாப்பா இது ஒரு துணியை, கிழிஞ்ச துணியை காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான ரோலே பிளே பண்ண போகுது. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கிளென்சிங் பாம், இந்த மாதிரி ஒரு பிளெயின் காட்டன் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இப்படி மசாஜ் பண்ணி நம்ம வரட்டு நம்ம தேய்க்கலாம் போறதில்ல. இல்ல உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஒரு பியூர் காட்டன் கிடைச்சதுன்னா ஒரு தின்னான கிளாத்தை தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம். நமக்கு முக்கியமா எங்க வந்து மேக்கப்ல போய் செட்டில் ஆகும், இந்த நோஸ் கிட்ட, இந்த வாயை சுத்தி, அப்புறம் கழுத்துல இருக்கிற இந்த ரிங், இந்த சின்னலாம் போயிட்டு உட்கார்றது, அப்புறம் இந்த கண் இடுக்கலாம் போய் உட்காரும் இல்லையா, முக்கியமான பிளேஸ்லாம் ஃபர்ஸ்ட் வைப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி ஃபுல் மேக்கப்பையும் வைப் பண்ணி எடுங்க. உங்களுக்கு டைரக்டா நீங்க கண்ணாடியில போய் பாருங்க, அப்பவே நல்ல மேக்கப்லாம் சூப்பரா வந்து ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிளென்சிங் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர் வச்சு மசாஜ் பண்ணி அந்த மேக்கப், அதாவது எக்ஸா இருக்கக்கூடிய மேக்கப்பை நம்ம வாஷ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுவும் நீங்க எனி சீரம், நீங்க வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, ஒரு ஆக்னேஸ் இருக்கு, எனக்கு வந்து டேன் ரிமூவ் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. சீரம் அப்ளை பண்ணதுக்கும் அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து 2 விஷயம் தான் நம்ம ஸ்கின்னுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று நம்ம கிளென்ஸ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணி எடுத்திருப்போம், இன்னொன்று ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நம்ம ஸ்கின் டயர்டாக இருக்கும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதை நம்ம ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும். ஸோ அப்படி வந்து நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கலன்னா என்ன ஆகும், அவ்வளோதான், அது கொஞ்சம் அன்ஹெல்தியாக மாற ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ரஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். முக்கியமாக நீங்கள் ஃபேஸுக்கு என்ன பண்ணாலும் இன்டேக்காக முதல்ல தண்ணி முக்கியம் பிகிலு. அதாவது தண்ணி மீன்ஸ் கேன் வாட்டரோ, மினரல் வாட்டரோ, இல்லை ஒரு ஆரோவோ குடிங்க. அப்பதான் நம்ம ஸ்கின்னும் ஹெல்தியா இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் இன்டெப்தா சொல்லியிருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.